குட் ஈவினிங் மேடம். எஸ், குட் ஈவினிங் சார். மேடம், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு 3-4 மந்த் பிஃபோரே சேகர் சார் நானும் ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்காக வரும்போது எங்கிட்ட அவர் சொன்னாருங்க. கன்டினியூ பண்ணுங்க சார், பேசுங்க. அப்ப அப்படி சொல்லும்போது நான் எடுத்த உடனே டக்குன்னு ஒரு ஒரு நோஸ்கட் பண்ண மாதிரி, சார் ப்ராடக்ட் விற்கிற வேலைலாம் எனக்கு வேணாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கம்முன்னு விட்டுட்டாருங்க. ஆனா இப்போ லாஸ்ட் வீக் வந்து, சார் எனக்கு ஒரு 5000 தேவைப்படுது, கிடைக்குமா சார்னு கேட்டாரு. சார் தாராளமா தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜிபே பண்ணேன். அப்புறம் பார்த்தா எனக்கு அந்த மெடிசன் அனுப்பிச்சாருங்க. சார் நீங்க இதை பார்த்துட்டு எனக்கு என்னன்றது ரிசல்ட்டை சொல்லுங்க சார் அப்படின்னாருங்க. சரி சார், நான் யாருக்கும் டெஸ்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய அக்காவுக்கு டயபெட்டிக் பேஷண்ட்டு, இன்னொன்று என் ஃப்ரெண்டும் டயபெட்டிக் பேஷண்ட்டு. அடுத்து எனக்கு வந்து தொப்பை கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதை கொஞ்சம் எப்படி குறைக்கலான்றதையும் நான் குறையுமான்றதையும் நான் செக் பண்ணி பார்த்துறேன் சார். பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பண்ணலாமா வேணாமான்றதை சொல்றேன் சார். என்ன எங்க அக்காவுக்கு தான் முதல்ல கொடுத்தேன். கொடுத்த உடனே அவளும் நானும் ஒன்னா தான் எடுத்தோம். அவ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸா டயபெட்டிக் பேஷண்ட்டுங்க. அவருக்கு இத சாப்பிட்ட உடனே ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுதுடா எனக்கு அப்படின்னாங்க. சுகரோட லெவலும் வந்து குறைஞ்சிடுச்சு. அவளே என்னடா ஃபீல் பண்றான்னா, நான் ஒரு 5 வயசு எனக்கு வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நைட்ல படுக்கிறது வந்து 11:30 12 ஆகும். எழுந்துக்கிறது வந்து காலையில 9:30 10 மணி தான் எழுந்துக்குவாங்க. ஆனா இப்போ வந்து படுக்கிறது சீக்கிரமா தூக்கம் வருதுன்னு படுத்துடுறேன். காலையில் எழுந்துக்கிறது 5:30க்கெல்லாம் நான் எழுந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. அதுக்கடுத்து நான் எடுக்கும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தொப்பை தான் அதிகமா இருந்தது. எந்தெந்த ஷர்ட் எல்லாம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் எடுத்து போட்டனோ அந்த ஷர்ட் எல்லாம் திரும்ப நான் எடுத்து ரீயூஸ் பண்றேன். ஏன்னா அப்பதான் வந்து எனக்கே ஒரு வித ஃபீல் வரணும், அப்பதானே நம்ம இறங்கி மார்க்கெட்ல பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது நான் பார்த்தேன். பார்த்த உடனே தான் அதுக்கப்புறம் திருச்சியில் ஒரு மீட்டிங் ஒன்று வர வச்சிருந்தாங்க, வர வச்சேன். இம்மீடியட்டா அன்னைக்குல இருந்தே இறங்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருக்கேன் மேடம். இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேகர் சார் சொல்லணும். செகண்ட் திங்ஸ் என்னுடைய ஃப்ரெண்டு மிஸ்டர் செந்தில்குமார் சார்